கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலங்களிலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். 17ஆம் யோவான் சுவிசேஷம் திவ்ய வாசகனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். அவர்கள் இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்து அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த காலகட்டத்தில் அவர் சீஷர்களுக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். அநேக விசுவாசிகளுக்கு ஏன் ஒரு சில ஊழியக்காரர்களுக்கும் சரியான எந்த இடத்தில் இடம் பொருள் தேவன் அறிந்து ஜெபிக்க மாட்டாங்க. எங்கேயோ சுத்தி அடிச்சு எங்கா போய் யாருக்கோ ஜெபிச்சு கடைசியாக ஜெபம் எடுத்து வருவாங்க. ஆனால் கொடுக்கப்பட்ட சபை நடத்துகிற தலைவர்கள், அந்த ஊழியக்காரர்கள் சொல்லப்பட்ட குறிப்புக்கு விசுவாசிகளோ ஜெபிப்பது மிக சொல்பம். ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிற ஒரு காரியம். நம்முடைய பாரத்தை, நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய தேவைகளை சொல்லுகிற ஒரே ஒரு இடம் the place of prayer, ஜெபத்தின் இடம். ஜெபத்துல தான் with prayer only, in prayer only, through prayer only we can tell our request to God. நான் ஜெபத்தை குறித்து சற்று யோசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசு 2 இடங்களிலே சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை முதலாவது ஒரு இன்ட்ரடக்ஷனாக நான் சொல்லுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தெரிந்த பகுதிதான், வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. நீங்கள் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மேத்ஸ் கிளாஸ் வரும்போது, கணக்கு, கணிதம் வரும்போது ஒவ்வொரு கணக்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியை பின்பற்றினால்தான் you will get a correct answer. அதுபோல இயேசு தம்மோடு இருந்த சீஷர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. ஏனால் இதற்கு முன்பாக அவங்க ஜெபம் பண்ணிருப்பாங்களா இல்லையா? ஜெபம் பண்ணிருப்பாங்க. பழைய பாட்டு காலத்திலிருந்து, ஆபிரகாம் இருந்த ஜெபத்திலிருந்து, ஒட்டிதான் இருந்த ஜெபத்திலிருந்து நாம் ஏராளமான ஜெபங்களை நாம் வேதத்திலே நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இயேசு இடத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். He connects earth and heaven. பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைத்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நம்ம சீஷர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். Still I'm in introduction. நான் முதலில் தான் இருக்கு. அப்படி சொல்லி give us our daily bread. அந்த உள்ள அவங்களுக்கு whether it's spiritual or physical. அதுபோல கர்த்தருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதா. ஏன்னா அந்த ஜெபத்துல the Lord Jesus touches everything. எல்லா குறிப்புகளையும் அவர் தொட்டு சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை குறித்தும் தேவைகள் day to day
எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று இருக்குது நம்ம வீட்டில். என்னதான் வீட்டில் ப்ரொவிஷன் வாடகை கட்டி எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் கட்டினாலும் பட் டெய்லி செலவுன்னு ஒன்று இருக்கு. அதை மேற்கொள்றது ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாம் வாங்கி போட்டாச்சு, எல்லாம் செஞ்சுட்டோம். ஆனா இந்த டெய்லி எக்ஸ்பென்ஸ் நமக்கு இடிக்கும், கஷ்டம். அது போல ஜபத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய சில குறிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறோம். ஞானசாரம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஊழியம் செய்யலாம். ஆனால் டெய்லி பிரேயர்ல சில காரியங்களை நாம் கர்த்தரிடத்தில் சொல்லிதான் ஆக வேண்டும், கர்த்தரிடத்தில் கேட்டுதான் ஆக வேண்டும். அதனால்தான் காலைதோறும் கிருபைகள் மார்னிங் கிரேஸ், டெய்லி கிரேஸ். அந்த கிருபைகள் எப்பவுமே, கர்த்தருடைய கிருபை எப்பவுமே நியூ கிரேஸ், புதிய கிருபை. இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி படுக்கைக்கு போற வரைக்கும் தூங்கினாலும் சரி கர்த்தருடைய கிருபை தான் நம்ம காண்பிக்கும். தூங்கினாலும் சரி, ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, நடந்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, விசுவாசித்தா இருந்தாலும் சரி, அமைதியாக இருக்க உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நம்மளை தாங்குவது கர்த்தருடைய கிருபை. நீங்கள் கவிழ்ந்ததற்காய் இன்னொரு வசனத்தை இன்ட்ரடக்ஷனாக வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 3 4 இருக்கு. 2ஆம் வசனத்தை லூக்கா சாப்டர் 11 verse 2. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, அதேதான் சொல்லித்தரார். மறுபடியும் லூக்கால அவர் தன்னுடைய லூக்கா எழுதும் பொழுதும் அதை எம்பசைஸ் பண்றார். மத்தேயு ஒரு விதமாக அதே ஜெபத்தை சொல்றாரு. அது போல லூக்காவில் நாம் வாசிக்கிறோம். இந்த ஜெபம் பொதுவாக நாமினல் கிறிஸ்டியன்ஸ், maybe CSI or Lutheran or non-Christians, எல்லாரும் வீட்டிலும் இந்த லார்ட்ஸ் பிரேயர் மனப்பாடமா சொல்லுவோம். சாப்பிடும் போது சொல்லுவாங்க, அதிகாலையில எழுந்தோடு சொல்லுவாங்க, ராத்திரி படுக்கும் போது சொல்லுவாங்க. ஏதோ வாய்ப்பாடு ஒப்பிப்பது போல they offer or they give thanks to God through this prayer. அதாவது இந்த ஜபத்தை வச்சு அவங்க அதுல ஸ்தோத்திரம் பண்றவங்க நிறைய பேர் உண்டு. அவர்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இப்படியாக இது மாதிரிலாம் சொல்லி சிறு வயதிலிருந்து கேலண்டர் வசனத்தையும் இந்த லார்ட்ஸ் பிரேயர் இயேசு சொல்லி கொடுக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவ வீடுகளிலும் நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இது மனப்பாடமா தெரியும். நைட்டு நடுராத்திரி எழுப்பி ஜபம் ஜபத்துக்கு சொல்லு நான் கேட்டிருக்கேன். நிறைய வீடுகள்ல பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறார், ஊழியர்கள் வீட்டுக்கு வந்து ஜபத்துக்கு சொல்லுன்னா அந்த பிள்ளை அப்படியே இந்த பரமண்டலத்தில் எங்களுக்கு நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, அது ஒப்புவாங்க. கேட்டிருக்கேன், நானே கேட்டிருக்கேன். அது போல இதெல்லாம் ஒரு வாய்ப்பாடு போல முதல்ல அறிவிக்கப்பட்டிருக்கு அநேக கிறிஸ்தவர்கள். நான் இன்னைக்கு செய்தி தலைப்பு The Lord's Prayer, அதாவது இயேசு எப்படி ஜெபம் பண்ணினார், how Jesus prayed. அதான் முக்கியமான தலைப்பு. How Jesus prayed to his Father. அவர் தன்னுடைய பிதாவுக்கு முன்பாக எப்படியெல்லாம் ஜெபித்தார் என்று சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு சில குறிப்புகளை கால அளவின்படி நாம் தியானிக்கலாம். முதலாவதாக வாசியுங்கள் முதல் வசனத்தை. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஏன் என்ன கேட்கிறீங்க? வாசிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, அப்போது கவனிங்கள், சில காரியங்களை
unto heaven, looking unto heaven. He lifted up his eyes. He lifted up his eyes. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்றது வந்து இயேசு குமாரனாகிய கிறிஸ்து தன்னுடைய பிதாவுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்கிறார். இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். முதல் 5 வசனம் நன்றாக பார்த்தீங்கன்னா, he prays for himself. முதல் 5 வசனம் வாசிக்க வேண்டாம். முதல் 5 வசனம் அவருக்காக ஜெபம் பண்ணார். யாருக்காக? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தனக்காக ஜெபிச்சார். அடுத்தபடியாக 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய படிச்சீங்கன்னா, verses 6 to 19, it denotes he prays he prayed for his own disciple. சீஷர்களுக்காக ஜெபித்தார். Not only 12 சீஷர்கள் இருப்பாங்க, சீஷிகள் இருப்பாங்க, லேடிஸ் இருப்பாங்க. இயேசுவை முழு ஆவி ஆத்மா கருத்தோடு அன்பு குழுவதோடு பின்பற்றிப்பாங்க. ஏராளம் நாட்கள். இந்த ஜபத்துல இந்த 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம், he lifted up his eyes. வானத்தின் நேராக தன் கைகளை ஏறெடுத்து அவர் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணார் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் நீங்கள் 3வது கடைசி பகுதி 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் முடிய ஃபியூச்சர், எதிர்காலம், அவர் காலத்துக்கு பின்பு, இது அவர் இயேசு உயிரோடு எழுந்த பின்பு வரும் காலங்களிலே சபைகள் அல்லது அவர் ஃபியூச்சர் பிலீவர், உலகம் முழுவதும் உள்ள வருங்கால விசுவாசிகள் அந்த சபைகளுக்காக அவர் எடுத்த ஜெபம். யாராவது உட்கார்ந்து கூர்மையாக நிதானமாக படித்தால்தான் நாம் சொல்வதற்கு உள்ளத்தின் ஆழத்தில் என்பது. The first 5 verses he prayed for himself. 6 to 19 verses denotes he prayed for his own disciples. 20 to 26 வசனத்தை கடைசியா பார்க்கும் பொழுது he prayed for future believers. அவர் காலத்து உயிரோடு இருந்த பின்பு இடத்துல நீங்க பார்த்தீங்களானால், அந்த இயேசு அந்த உயிரோடு அவர் ஏறெடுத்த ஜெபத்துல எல்லாருக்காகவும், அவர் இருந்த காலத்திலும் சரி, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கும் சரி, ஃபியூச்சர் பிலீவர்ஸ். ஏன்னா எதிர்காலத்திலே உலகம் முழுவதும் இயேசு காலத்திலிருந்து சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. எல்லாருக்காகவும் ஜெபித்தார். அல்லேலூயா. இந்த 17ஆம் அதிகாரம் இயேசு ஏறெடுத்த ஜெபத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் 5 வசனம், 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம், 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம். அன்பானவர்களே, முதலாவது he prayed for himself என்று சொல்லும் பொழுது அந்த முதல் 4-5 வசனத்தை வாசியுங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படியே நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உங்களிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உங்களிடத்தில் மகிமைப்படுத்தும். இந்த 5 வசனம் அவருக்காக ஜெபிச்சார். நீங்க எல்லாம் உட்கார்ந்து
ஞானமாக படித்தால் தான் நீருடைய குமாரனுக்கு நீருடைய குமாரனுக்கு தந்தருளின அனைவருக்கும் அவன் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக மாற்றமான யாவுக்கு இது அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உங்களுடைய குமாரன் உங்களை மகிமைப்படுத்தும்படி நீருடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அதாவது வானத்துக்கு நேராக தன் கட்டளை ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது நீருடைய சொல்லிட்டு முதல்ல 5 வருஷம் அவருக்காக ஜெபிக்கிறார். உலக பிரகாரமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, தனக்கு போகதான் தர்மம் என்ன சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சினதுதான் கவனிக்கிறீங்களா, தனக்கு மிஞ்சினதுதான் தர்மம். அது போல முதல்ல நான் எனக்காக ஜெபித்தால்தான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். கவனிங்கள், இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாராலும் முதல்ல நமக்காக ஜெபிக்கணும். கசாவே எனக்கு ஜீவனை கூட்டி கொடுத்தது, எனக்கு சுகத்தை கொடுத்தது, உடைய சித்தத்தை செய்ய கிருபை கொடுத்தது, வேதத்தை படிக்க கிருபை கொடுத்தது, வேதத்தை தியானிக்க கிருபை கொடுத்தது, உமக்காக உழைக்க பிழைக்க கிருபை கொடுத்தது. நானும் என் வீட்டார் கத்திலே சேமிப்போம். அந்த வாக்கு தத்தெல்லாம் என் வீட்டில் நிறைவேற்றி கொண்டு வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், நிறைவேற்றின கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று நமக்காக, நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்ம சிந்தைக்கு, நமக்காக, அவனுக்காக, அவளுக்காக own prayer, his own prayer. தனக்கு போகதான் தர்மம். அது போக நான் நல்லா இருந்தாதான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும். நானே ஒரு லேமாக, நானே ஒரு நொண்டியாக, நானே ஒரு சப்பானியாக இருந்து கொண்டு I can't pray. விளங்கும் என்று நினைக்கிறேன். அது போல இயேசு பிதாவிடத்திலே கண்களை ஏறெடுத்து he prayed for himself. அதோட அந்த குறிப்புக்குள்ள முதல் 5 வருஷத்துக்கு போனா அது ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கு. I don't want to go inside. சூப்பர்விஷனாக பாயிண்ட் குறிப்பை மட்டும் உங்களோட பேசுறேன். அதுவே இந்த நேரம் வித்தவுட் டிரான்ஸ்லேஷன் போக முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காலங்களில் இந்த ஆராதனை செய்யும் மத்தியிலே நமக்காக ஜெபிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் கிருபைக்காக, கர்த்தர் கொடுத்த வரங்களுக்காக, எல்லாருக்கும் ஒரு வரம் கொடுத்துருக்காரு. நீங்க நினைக்கூடாது அவங்களுக்குதான் பாட்டு பாடுற வரம் இருக்குது, இவங்களுக்குதான் இந்த வரம் இருக்குது. உலகத்துல பிறந்த எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயற்கையாவே நேச்சுரலாவே கர்த்தர் கிஃப்ட் கொடுத்திருக்காரு. உலக பிரகாரமான ஜனங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம், எல்லாரையும் பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும், ஒரு வரம் இருக்கும். அதை கர்த்தருக்காக நாம் உபயோகப்படுத்தும் பொழுது நீங்கள் நானும் பாக்கியவான்கள். முதல் குறிப்பு, முதல் 5 வசனம் he prayed for himself. நீங்க அதை பார்த்தீங்கன்னா அல்ல, அவர் பேசுற அந்த ஒவ்வொரு முதல் வசனத்துல நித்திய ஜீவன் சொல்றாரு. அப்படின்னா முதல் 2 வசனம் வாசிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது, நீர் உங்களுடைய குமாரனுக்கு தந்திருந்த யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர்களும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உங்களுடைய குமாரன் உண்மை மகிமைப்படுத்தும்படிக்கு. முதல் 2 வசனம் அது எதை காட்டுகிறது? affirms the glory of the cross. சிலுவை குறித்து பேசுகிறார். அதாவது நீர் உங்களுடைய குமாரனுக்கு தந்தருளின அனைவருக்கும் அல்லது யாவருக்கும் அவன் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. அப்படியானால் அவர் தன்னுடைய தனக்காக கர்த்தாவே நீர் அனுப்பி இருக்கிறீர், நித்திய ஜீவனை
ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக என்னை அனுப்பியிருக்கிறீர். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். He affirms about the cross, glory of the cross. சிலுவையின் மகிமை குறித்து அவர் அழகாக தெரிவிக்கிறார். ஆனால் ஒவ்வொரு குறிப்புகளும் ஒவ்வொரு சென்டென்ஸ்ல நான் போக நேரம் இல்லை. முதல் 5 வசனமே he prayed for himself. தனக்காக நன்றாக ஆழமாக ஜெபிக்கிறார். 3-4 வாசியுங்கள். ஒருநாள மீதியவராகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் என்னை நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பிதாவே, 3ஆம் வசனம் வாசியுங்கள். உண்மையான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் எதை காட்டுகிறது என்றால், he expressed the essence of eternal life. Essence of eternal life. அதாவது சில கூல் ட்ரிங்க்லாம் குடிக்கணும். எசன்ஸ் நல்ல எசன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்ல உடனடியாக வார்த்தை சொல்ல முடியுது. அந்த நல்ல எசன்ஸ் இருக்குது. ஜேம் ஜூஸ் நல்ல எசன்ஸ் இருக்குது. ஆரஞ்சுல நல்ல எசன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுக்கும் பொழுது குடிக்கும் பொழுது நல்ல நிறைய எசன்ஸ் இல்லை, எசன்ஸ் நல்ல சாரம் இருக்கிறது. என்னுடைய கருத்து கரெக்ட் தமிழ் வார்த்தையினால சொல்ல நேரமில்லை. உடனடியாக எசன்ஸ் அது போல நித்திய ஜீவனாகிய அந்த சாரத்தை, அந்த ஆழத்தை அவர் சொல்லுவதை 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நம்மளை பார்க்கணும். 5ஆம் வசனம் வாசியுங்கள். பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே உலகம் உண்டாவதற்கு முன்பாக என்ன மகிமை கர்த்தரிடத்தில் குமாரனாகிய இயேசு இடத்தில் காணப்பட்டதோ இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இப்பொழுது even now going before the cross என்னை உங்களுடைய மகிமையினால மகிமைப்படுத்தும். அது மட்டுமல்லாமல் அதை நீங்கள் நான் நன்றாக உணர வேண்டும். அப்படியானால் இயேசுடைய மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்திலே எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீங்கள் நல்லா ஆழமான வார்த்தை. He shall or he rejoice. நல்ல மகிழ்ச்சியா சொல்றாரு, சந்தோஷமா சொல்றாரு. He rejoice in the shared glory of God. கர்த்தருடைய மகிமையை எப்படியாக பகிர்ந்து கொள்கிறார் பிதாவிடம். ரொம்ப ஆழமான வார்த்தை. நீங்கள் நானும் நன்றாக உணர வேண்டும். ஆனால் கிருபை காலத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கிறது. அது ரொம்ப ஆழமா போனால் செய்தி வேற டைரக்ஷன்ல நான் போக வேண்டியதா. இந்த 5ஆம் வசனத்தும் பிதாவுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தனக்கும் உள்ள மகிழ்ச்சியோடு தன்னுடைய அந்த மகிமை பகிர்ந்து கொள்ள and share the glory of God with his own Father. அவருடைய பிதாவாகிய தேவனிடத்தில் தன்னுடைய மகிமை 2 பேருக்கு பகிர்ந்தளித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்பதை நினைத்து அதான் சொன்னேன். முதல் 5 வருஷம் அவர் கணக்காக ஜெபிக்கிறார். நீங்கள் நானும் வைக்கிற காலகட்டம் வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் நமக்காக ஜெபிக்கணும். நமக்காக நான் பேசுறேன்னா எனக்காக ஜெபிக்கணும்.
அடுத்தது என் வீட்டில் உள்ளவர்களுக்காக, வீட்டாருக்காக. மூன்றாவது அயல் நைபர்ஸ், அருகில் உள்ளவர்கள், உலகத்துக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கப்பட வேண்டும். சும்மா ஏதோ சும்மா ஆகாயத்தில் சிலம் படிக்கிறவனை போல beating the bush, அதாவது சும்மா ஆகாயத்தில் சிலம் படிக்கிறது போல இஷ்டத்துக்கு ஜெபிப்பாங்க. அப்படிலாம் ஜெபிக்க அழுத்தம் உணர்ந்து வசனத்தை படித்து தியானித்து அதாவே இன்றைக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஒரு 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 தேவைக்காக தேவைன்னு சொல்றது தேவைக்காக என்று சொல்லும் பொழுது நான் பர்சனலைஸ் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்டுக்காக ஜெபிச்சேன். அதனால அது கொடுக்காது அப்படிப்பட்ட திருமையை கொடுப்பீரானால் அநேகருக்கு நான் ஏதாவது செய்ய முடியுமே ஸ்பிரிச்சுவலி. அதனாலே நான் கத்திரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கேன். என்னுடைய சித்தம் என்னவோ தான் நடக்கும், என்னுடைய சித்தம் அல்ல. நீங்கள் அடுத்தபடியாக 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை வீட்டு போய் வாசிக்கும் பொறுமையா வாசிப்பாங்க. From 6 to 19th verse, 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய he prayed for disciples. Not only 12, this is my view, this is my assumption, this is my thinking. அவர் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக சொல்லி கொடுத்த பின்பு அவர் மற்றபடியாக பொதுவாக ஒரு பெரிய ஜெபம், இதுவும் ஒரு இயேசுவின் பிரேயர் ஆஃப் ஜீசஸ். இந்த ஜெபத்துல he prayed for disciples, சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்க. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். நான் சொன்னேன், not only for disciples, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு அப்படின்னா அந்த 12 பேருக்கு மட்டுமல்ல, throughout the world, உலகம் முழுவதும் அவருடைய ரத்தத்தினாலே அழுவப்பட்டு, அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு, அவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்தவான்களாக்கப்பட்டு நமக்கு உலகம் முழுவதும் ஒரே ஒரு சபைக்கு மட்டுமல்ல, சியோனுக்கு நேராக நாங்கள் மட்டும்தான் போகிறோம் என்கிற கூட்டத்தாருக்கு மட்டுமல்ல, அப்படி ஒரு கூட்டம் இல்லை. ஆனால் உலக எல்லா நீர் எனக்கு கொடுத்த சகல மனுஷர்கள், வார்த்தை வாசிகள், உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். மனுஷருக்கு வாசிகள், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள், நீர் எனக்கு தந்தவர்கள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். எல்லாமே ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ரியல் கிறிஸ்டியானிட்டி அறிஞ்சிட்டு வராங்க. வசனம் ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். அப்படியானால் they are walking with the word of God. They are walking with the word of God. வசனத்தோடு நடக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை முக்கியப்படுத்துது. வசனத்தையும் உண்மையான கிறிஸ்தவரையும் பிரிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு அது ஊழியக்காரனோ விசுவாசியோ, வசனத்தை ஊழியக்காரனை you cannot separate. உண்மையான கிறிஸ்தவன் எல்லா கிறிஸ்தவனும் அல்ல, வேதத்தை கை கொள்ளுகிறவன், கர்த்தருடைய வேதத்திலே மனமகிழ்ச்சியாய் இருப்பது நமக்கு ரொம்ப நல்லது. இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியானால் அந்த வசனத்தோடு நம்மளுடைய காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். வீட்டுக்கு வேண்டியது, உங்களுடைய எதிர்காலத்துக்கு வேண்டியது, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சுகம் பலன், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். If you attach with the word of God,
If you linked with the word of God, you are immersed in the word of God. If you walking on the word of God, வசனத்தின்படி நடக்கும் பொழுது, கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். The Lord will provide. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் பலியிடுவதற்கு அந்த பலிபீடத்திலே மகனை வைத்திருந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எதெல்லாம் நீங்க பலிபீடத்தில் வைக்கிறீர்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதனால்தான் வசனத்தின்படி linked with the word of God, attached with the word of God, immersed in the word of God. இதெல்லாம் நீங்கள் நான் ஆழமாக இருப்போமானால் அதுக்கான அளவு அல்ல, ஒழுங்கான அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல நீச்சல் ஆழத்திலே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய பொறுமையா வாசிப்பார்கள். Word by word, sentence by sentence, if you read the word of God calmly, you can correct some insight or you can correct some revelation from God. எல்லாருக்கும் கிடைக்கும். Not only the servants of God. விசுவாசிகளாக இருந்த வசனத்திற்கு காலமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாரானாலும் உட்கார்ந்து படிக்கும் பொழுது உங்களோட கர்த்தர் பேசுவார். Insight will give. அதாவது அந்த கருத்து ஆழமான பொருளை கர்த்தருக்கு காண்பிப்பார். 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இது மட்டுமல்லாமல் அதனால்தான் சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சாமுவேல் சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலர்களே, நான் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணாதிருப்பேன் ஆகியது, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேனாகி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஏனால் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது உச்சிதம். நீ மன வாசிக்கலாம், வாசிக்கலாம், கவனிங்கள், முக்கியப்படுத்துகிறேன். சரி, வாசிக்கலாம். அதாவது நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேனாக 1 சாமுவேல் 12:23 நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேனாக, ஏன்னா நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். Not only for our own family, not only for my own family, to others. மற்ற ஜனங்களுக்காக, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அழைத்து போற ஆத்மாவுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு வேண்டிய பலனை உங்களுக்காக கட்டளையிடுவார். நீங்கள் நானும் நன்றாக விளங்கிக் கொள்ள கர்த்தாவே. 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய பார்த்தீங்கன்னா அவருடைய நாலேஜ், அறிவு கூர்மை, நாலேஜ், 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம், 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முடிய படித்தால் preservation. அது நம்முடைய 12ஆம் வசனம் வாசிங்கள். நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். ஏத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. நான் அவர்களுடைய கூட உலகத்தில் இருக்கையில் இருக்கும் பொழுது அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். அவருடைய நாமத்தினாலே, as long as he was on earth, நான் பூமியிலே அவர் இருக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்தவராக தெரிந்து கொண்டிருந்த பொழுது அவர்களை நான் காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். ஏதோ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல், நீர் எனக்கு
வித்தியாசம் இருக்குது. ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நீங்க நானும் உலகத்துல இயேசு சரீர பிரகாரமாய் இருக்கும் பொழுது தன்னுடைய மாம்ச கண்களினாலே பார்த்து அவர்கள் காத்துக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு அவர் பரலோகத்தில் இருந்து உலகம் முழுவதும் எல்லாரையும் காத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் நான் அதை நன்றாக உணர வேண்டும். 13ஆம் வசனம் வாசியுங்கள். இப்பொழுது நான் உங்களிடத்தில் வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு. மறுபடியும் வாசியுங்கள். இப்பொழுது நான் உங்களிடத்தில் வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்திலே இருக்கையிலே இவைகளை சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கும்போது சொல்லிட்டு போயிட்டார். அது வசனம் அவங்க எதை காட்டுகிற அந்த வசனம், அந்த வார்த்தை சந்தோஷத்துக்காக அவர் ஜெபித்தார். அதான் ரட்சிப்பின் சந்தோஷம், ஜாய் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் ரட்சிப்பின் சந்தோஷம் ஒண்ணு இருக்குது, வசனத்தை படிப்பதினால் ஒரு சந்தோஷம் இருக்குது. எப்படி எப்படி வித்தியாசமான ஒரு மகிழ்ச்சி உலகத்துல சந்தோஷம் இருக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒரு சந்தோஷம், கூல்ட்ரிங்க் சாப்பிட்டா ஒரு சந்தோஷம், ருசியுள்ள ஆகாரம் சாப்பிட்டா, பிடிச்ச ஒரு இஷ்டமான ஒரு ஆகாரம் சாப்பிட்டா அது ஒரு சாட்டிஸ்பாக்சன், மகிழ்ச்சி, சந்தோஷம். அது போல கர்த்தரிடத்திலே நீங்க நானும் ஒவ்வொரு நாளும் நெருங்கும் பொழுதெல்லாம் வித்தியாசப்பட்ட மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க நானும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய பார்ப்போமானால் sanctification, பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. 14th verse வாசியுங்கள். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. உலகத்தார் அல்ல, நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அவர் சொல்லுகிற அந்த ஜபத்திலே நாம் கண்டுபிடிக்க முடியும். வாசியுங்கள் அந்த வசனத்தை மேற்கொண்டு. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. 17ஆம் வசனம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். 14 to 17 வந்து ஒரு பரிசுத்தத்தை காண்பிக்கிறது, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவத்தை காண்பிக்கிறது. வசனமே சத்தியம். 18 19 18ஆம் வசனம். நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல நானும் அவர்கள் உலகத்தில் அனுப்புகிறேன். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினீர். எதற்காக? சகலோகத்தின் பாவத்தை தீர்க்கும்படியாக நீர் அனுப்பினீர். வசனம் மறுபடியும் வாசியுங்கள். நீர் என்னை அனுப்பினது போல, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்கள் உலகத்தில் அனுப்புகிறேன். Going into the world, going on in going into the world. உலகம் முழுவதும் நீங்கள் நானும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக தான் கர்த்தர் நம்ம அனுப்பியிருக்கிறார். இருக்கிற இடத்திலிருந்து டெக்னாலஜி மூலம் இன்றைக்கு உலகம் முழுவதும் சத்தியத்தை சொல்லக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ண முடியாது. எல்லாரும் சிலருக்கு பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு கிருபை இருக்கும், சுகவீனமா இருக்கலாம். ஆனால் இன்றைக்குள்ள டெக்னாலஜியை வைத்து, இன்றைக்குள்ள இருக்கிற டெக்னாலஜி காரியங்களை வைத்து உலகம் முழுவதும் நீங்கள் நாம் எப்படியாவது சத்தியத்தை எளிதாக பரப்பி கொண்டு இருக்க முடியும், சொல்ல முடியும். அதாவது இதுதான் வழி, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன், இயேசுதான் பரலோகத்தின் வழி, இயேசுதான் பரிசுத்தப்படுத்துகிறவர், இயேசுதான் பாதுகாக்கிறவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்பதை பறைசாற்றும்படியாக கர்த்தர் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொடுத்தபடினாலே இயேசு என்ன சொல்றார்? நீர் என்னை அனுப்புனது போல நானும் அவர்களை அனுப்புகிறேன். ஏன்னா அனுப்புவதற்கு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, பேசுவதற்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு, அதோட நாமத்தை கொண்டு பாடுவதற்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு, பிரசங்கம் பண்ண கிருபை கொடுத்திருக்கிறாரு,
சுகமாக்குறவரை கிருபப்படுத்திருக்கிறாரு. அபிஷேகத்துக்குள்ள நடத்துவதற்கு வரங்களை கொடுத்து இப்படிப்பட்ட கிருபையான சில சூழ்நிலை கொடுத்து வரங்களையும் தேவைகள் எல்லாம் ஆவிகளுக்கு கொடுத்து கர்த்தர் through the technology நாம் கிறிஸ்துவை குறித்து நாம் எளிதாக பிரசித்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆழமான அதனால்தான் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனம் பார்ப்போமானால் அவர்களை உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனைவருக்கும் நான் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன். என்ன ஊழியம்? உலகத்திலே நான் அனுப்பியிருக்கிறேன். நீர் என்னை அனுப்புவது போல நான் அவர்கள் உலகத்திலே அனுப்பியிருக்கிறேன். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அனாதை சித்தத்தின்படி தீர்மானத்தினுடைய ரட்சிப்புகளை வழிநடத்தி நம்மை எல்லா இடங்களிலும் through technology மூலமாக கர்த்தர் நம்ம அனுப்பி கொண்டிருக்கிறார். அதனால்தான் நீங்கள் நானும் பாடுகிறோம். புதிய புதிய பாடல்களை, புதிய புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய வரங்களை கொடுக்கிறார், புதிய புதிய செய்திகளை உலகம் முழுவதும் எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் மூலம் கர்த்தர் விசுவாசத்தின் மூலம் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். இதை நீங்கள் நானும் ஆழமாக நீர் என்னை அனுப்பினது போல நான் அவர்களுக்கு உலகத்துக்குள் அனுப்பி இருக்கிறேன். ஊழியத்தை not only full time work, நீ விசுவாசியாக இருந்து சாதாரண ஒரு ஆளாக இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாலேஜ் அறிவு திறமையிலிருந்து எளிதாக இயேசுவை குறித்து நீங்கள் நான் மற்றவர்களுக்கு பறைசாற்ற முடியும். அடுத்தது 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் முடிய பார்ப்போமானால் 20ஆம் வசனம் வாசிக்கிறோம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது அல்லாமல் இவருடைய வார்த்தையினாலே எந்த விசுவாசங்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். 20ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறோம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் சர்வலோகம் முழுவதும் காணப்படுகிறார்கள். எல்லா இடங்களிலும் அவங்க ஏதோ ஒரு லேபிள் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட அனைவரும் அவருடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் காக்கப்பட்டவர்கள், அவரால் வழி நடத்தப்படுகிறவர்கள், அவர் மூலம் எல்லாவற்றையும் தேவன் எல்லா காரியங்களையும் கர்த்தர் வந்து நமக்காக செய்து கொண்டுள்ளார். 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உங்களிலேயும் இருக்கிறது போல 21, 22 வந்து ஒன்னஸ், ஒன்றாய் இருப்பது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் நீங்களும் நானும் இயேசுவோடு ஒன்றாய் இருப்பது போல சபையில் உள்ள எல்லா அங்கத்தினர்களும் ஒன்றாய் இருப்பது தேவனுடைய சித்தம். ஆனால் இன்றைக்கு பிசாசு சபைகளிலே பிரிவினைகளை உண்டாக்கி, சபை போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பிரிவினை உண்டாக்கி ஒவ்வொருத்தரும் ஒரு சபை ஆரம்பிக்கிறார். அது தேவ சித்தம் அல்ல. அதை குறித்து நான் ஆழமாக பேச விரும்பவில்லை. அது ஒரு ஹிட்டிங் பாயிண்ட் ஆயிடும். ஆனால் இயேசுடைய சித்தம் என்ன, பிதாவுடைய சித்தம் என்ன, நானும் நீரும் ஒன்றாய் இருப்பது போல வாசிக்கிற வசனத்தை அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உங்களிலேயும் இருக்கிறது போல oneness with the Father and Son. பிதாவும் குமாரனை எப்படி ஒருவரில் ஒரு ஒன்றாய் இருப்பது போல அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அதையாக பேச விரும்புகிறார். அதனாலே இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் சபைக்குள்ளே எந்த விதமான பிரிவினை வராதபடி கர்த்தர் எல்லாருடைய சபையும் ரத்தத்தால் மூடி கொள்வாராக.
விசுவாசிகளுக்குள்ளே பிரிவினை வராதபடி நான் அப்போதை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், இப்படியாக ஆதி காலத்திலே கொண்டு சபையிலே ஒரு பிரிவினை உண்டு. ஆனால் விளையை செய்வது கர்த்தர் தான். ஏதோ ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மூலமா கர்த்தர் கிருபை தராரு. யார் மூலமா ரட்சிக்கப்படுவோம், யார் மூலமாவது ஞானஸ்நானம் எடுப்போம், யார் மூலமாவது அபிஷேகம் பண்ணுவோம். ஆனா எல்லாமே ஒரே ஒரு நோக்கம், மதுரைக்கு ஆயத்தமாய் இருப்பதுதான். அதை ஒன்றாக நினைப்போமானால், வித் ஒன்னஸ் மைண்ட், அந்த ஒன்னஸ் மைண்டோட இருப்போமானால் கர்த்தர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. 24, 25 வாசிங்கள். 24 பிதாவே, உலகம் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடைய கூட இருக்க விரும்புகிறேன். 25 23, 24, 25 வாசிங்க. 24 வாசிங்க. பிதாவே, உலகம் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடைய கூட இருக்கிறேனோ அவர்களும் என்னோடு கூட இருக்கும்படியாக. 25 நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் என்றால் for the future present, ஒரு நாளிலே இப்போ நம்ம பார்க்கிற கர்த்தருடைய சமூகம் எல்லாம் just ஒரு முன் ருசி, foretaste of presence of God, முன் ருசி. ஆனால் போய் ஒரு நாளிலே இயேசு இருக்கிற இடத்திலே முகமுகமாய் காண போகிறோம். அப்படியானால் அது எதை காண்பிக்கிறது? அவருடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறது. ஃபியூச்சர் பிரசன்ஸ். அவருடைய சமூகத்தை கண்ணால கண்டு கழிக்க போகிறோம். அவருடைய பரிசுத்தத்தை கண்ணால கண்டு பார்க்க போகிறோம். அவருடைய இன்பத்தை கண்ணால கண்டு நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய ஒரு நாளிலே பூரணமான ஒரு சமூகம். அதனால்தான் ஒரு பாடல் உண்டு, அவர் சமூகத்தின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி ஆனந்தம் பெறாந்தமே. Presence that is fullness of joy, in the presence that is fullness of joy, my cup is overflowing, more than overflowing, fullness, blessed fullness of joy. சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பெறாந்தமே. அவருடைய பிரசன்னத்தினாலே நீங்கள் நாம் ஒரு நாளே மூழ்கி இருக்க போகிறோம். இங்கே இம்மையிலே அல்ல, மறுமையில் தான் அதை அந்த வசனத்தை 24ஆம் வசனம் 25ஆவது வசனம் காட்டுகிறது. 26ஆவது வசனம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருந்து வாசிக்க 26. இல்லாட்டி விட நான் உங்களுக்கு டைம் இல்லை. அன்பான கர்த்தருடைய நீங்க வார்த்தை அவருடைய அன்பு பார்த்த மியூச்சுவல் லவ், அவருடைய அன்பை நீ எடுத்து வைத்த அன்பு அவர்களிடம் இருக்க பிடிக்கும், நானும் அவர்களுக்கு பிடிக்கும், உங்களுடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். இன்னமும் தெரியப்படுத்துவேன். இருக்கும் பொழுது உள்ள அன்பு, இயேசு பூலோகத்தில் இருக்கும் பொழுது உள்ள அன்பு, பரலோகத்திலே போய் மறுபடியும் அந்த அன்பை தொடர்ந்து செய்கிற ஒரு காரியம். மாறாத அன்பு, எந்த விதத்திலும் நொடிந்து போகாத அன்பு, பிரிக்கப்படாத ஒரு அன்பு, இயேசுவையும் உங்களையும் என்னையும் ஒன்று சேர்க்கிற அன்பு. அந்த
வசனத்தில் ஒரு வார்த்தை முடியப்பட்டுகிறார். அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். Even now, Jesus is shedding his own love. Not only the blood, even love also. அவருடைய அன்பு இன்றைக்கு உலகம் முழுவதும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நானும் நன்றாக உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த 12ஆம் அதிகாரம் 3 பகுதி தனக்காக ஜெபம் பண்ணார். முதல் 5 வசனம், 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் பாதி டிசைபிள்ஸ். அது மட்டுமல்லாமல் 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் முடிய அவர் சகல ஜனங்களுக்கு எல்லா ஃபியூச்சர் சர்ச் எதிர்காலத்தில் வருங்காலத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஜெபித்து அந்த ஜெபத்தை முடித்தார். ஹல்லேலூயா. glory மகிமை ஜாவே லைவாஞ்சிபே அப்போலெந்து ஆரபே தாவின் பாதம் பாடிவே வேலை தேற்றினார். என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன். பரிசுத்தாவியானவர் இந்த காலங்களிலே நம்மளோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா வேளையிலும் எல்லா காலங்களிலும் அவருடைய ஜெபத்தை நினைத்து அவருக்காகவும் நமக்காகவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் எல்லா காரியத்தையும் எல்லா வேளையும் கர்த்தர் நமக்காக அவர் கொடுப்பார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாருக்கும் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவைகள் மட்டுமல்ல, நம்மிடத்திலே ஒரு விதமான ஒரு வேதனை, ஒரு நோவு, குடும்பத்தை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்கள் குறித்தோ ஊழியத்தின் பாதையிலோ சில வேலைகளில் நம்ம சுற்றிலும் அநேக நோவுகள் வேதனைகள். எல்லா நோவுகளையும் வேதனையும் நீக்குகிற ஒரே இடம் பிரயர் டைம். இயேசு ஜெபம் பண்ணினார். அது போல ஜெபிக்கும் பொழுது, இருதயத்தில் ஊற்றி ஜெபிக்கும் பொழுது, தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வரும் காரியங்களுக்காக ஜெபம் சபைக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பாராக. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஒருவரை ஆசீர்வதி கேட்ட வசனத்தை பார்த்து கேட்டுக்கொண்டு எல்லாரையும் சுத்தத்தினுடைய பாதுகாத்து எல்லாருடைய ஜவாபையும் கொடுத்து பரிசுத்தப்படுத்தி கண்டாவே, தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அந்த சாமியில் சொன்னது போல மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணாது இருக்கிறார்கள். கத்தருக்கு விதமா பாவம் செய்தேன் சாமியில் 12:23 சொல்லப்பட்டது போல நாங்கள் எல்லாரும் அறிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை தொடர எல்லாருக்கும் ஜெபத்தது அவரை போல மாற எனக்கும்
அன்று கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.